அண்மை செய்தி. வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது தமிழக அரசு. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு விதிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூரில் தாவேகா ரோட் ஷோவில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலுக்கு 47 பேர் உயிரிழந்ததை அடுத்து அரசியல் கட்சிகளினுடைய ரோட் ஷோக்களுக்கு விதிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு ஏற்கனவே வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J ரவீந்திரன் தமிழக அரசு தயாரித்திருக்கக்கூடிய இந்த SOP வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரை அந்த SOP தங்களிடம் வழங்கப்படவில்லை என்றும் தங்களது கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர், அதாவது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திதான் இந்த SOP தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும், மீண்டும் இதனை ஒருவருக்கும் வழங்கினால் ஒவ்வொருவரும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்வார்கள். எனவே அதனை இறுதி செய்வதில் காலதாமதமும் சிக்கலும் ஏற்படும். அதனால்தான் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த SOP-னுடைய நகல்களை மனுதாரர்கள் தரப்பிற்கு வழங்குமாறு உத்தரவிட்டனர். அதனையடுத்து அந்த SOP தொடர்பாக அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம், அதாவது மனுதாரர்கள் தரப்பில் தங்களது கருத்துக்களை தெரிவித்த பின்னர் இந்த வழக்கில் இறுதி உத்தரவு அன்றைய தினம் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.